அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
உலகிலேயே உன்னதமான உயர்வான சிறப்பான பலரும் போற்றி வழங்கக்கூடிய நினைத்தாலே முடி தரக்கூடிய நமது அற்புதமான திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக சீரும் சிறப்பும் வளமும் நலமும் பெற்று சான்றோர் மாற்றோர் கூடியிருக்கின்ற வாழ்கின்ற அற்புதமான களமுகமானவர்களே, பன்னெடுங்காலமாக மக்களை வாழ்த்து வருகின்ற ஆலயத்திலே நமது போற்றுதலுக்கும் பெருமைக்கும் தான் வாழ்ந்து காட்டியது மட்டுமல்லாமல் பிறரும் தன்னை போல் வாழ வேண்டும் என்பதற்கு கருணை வடிவான, அன்பு வடிவான, அருள் வடிவான தெய்வம் நமது வள்ளல் பெருமானுடைய 803ஆம் ஆண்டு அவதார நாள் மற்றும் அற்புதமான சமரச சுதந்திர சன்மார்க்க சங்கத்தை நிறுவி நடத்துகின்ற அருமை தயவுத்திரு ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நடக்கின்ற இந்த அற்புதமான ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. அடுத்ததாக சமரச சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையின் 5ஆம் ஆண்டு விழா தொடக்க விழா. அடுத்ததாக ஜீவகாருண்ய விருது வழங்கும் விழா, புரட்டாசி மாத பூசை விழா என 50 விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த அற்புத நாளிலே நமது சிவபெருமானுடைய ஆலயத்திலே வழிபாட்டினை தொடங்கி அடுத்து நம்முடைய நாலு நடத்தில் வழிபாட்டினை மிக சீரும் சிறப்புமாக தொடங்கி ஊர்வலமாக சென்று நம்முடைய வள்ளல் பெருமானுடைய ஆலயத்திலே எல்லா சிறப்புகளையும் செய்து வழிபடவும் அதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோற்றுதலுக்கும் பெருமைக்கும் உயர்வுக்கும் உள்ளத்தாலும் உடலாலும் உழைப்பால் உயர்ந்து நாட்டை வாழ்கின்ற அருமை பெரியவர் தெய்வங்களை தரையாதன் ஐயா அவர்கள் சிறப்பித்து சான்றளித்த பரிசளிக்க விழாவை சிறப்பிக்க வரவேற்கிறார்கள். அனைத்து சான்றோர் பெருமக்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் அனைவரும் விழாவை சிறப்பிக்கும்படி வேண்டி எழுப்பி ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அப்பா அம்மையே அப்பா காசி விஸ்வநாதா அம்மா விசாலாட்சிதாயே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெற்றால் நினை பெற்றவர் போல் பற்றாமதிவின் திரைக்கடல் நீந்திய பாவலனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தடித்த ஓர் மகனை தந்தை நடித்தால் தாயுடன் நினைப்பல் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அழைத்திடல் வேண்டும். ஆதலால் என்னை இனியாற்றேன் பெற்ற தம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார் என்று என்னை என்ற வல்லலே மன்றில் நடிக்கும் கொற்றவர் ஓர் என் குணத்தவனி நான் குறிக்கொண்ட கொடியனே குணங்கள் மட்டும் நன்கறிவாய் அறிந்தும் என்பனை
அப்பா சிவமே 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணோதி ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன் மாலாத ஆக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் என்னை பிரான் பல புகழை பாடுகின்றேன் என்னை பிரான் பல புகழை அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன் இன்பக் கூத்தாடுகின்றேன் என் ஜனமெல்லாம் நிரம்பினே நிரம்பினே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இல்லையா? அதனால நாங்களும் நம்முடைய விழாவினை ஒன்றின்று மிக சிறப்பாக நடத்தி தருமாறு கலம்பு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் அழைத்து பெருமானை அழைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி நல்ல ஒரு வளம் புரிகின்ற நலம் புரிகின்ற தெய்வீக தன்மை புரிகின்ற
அதன் நாவலத்திலே தொண்டு செய்கின்ற, துணை புரிகின்ற, அருள் தர வழிவகுக்கின்ற அனைத்து சார்ந்தோர் ஆண்டோர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி நமது நால்வர் படத்திலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய விழாவை நடத்துகின்ற ஐயா தயவுநிலை சிவகுமார் ஐயாவுடைய தலைமையில் நடத்துகின்ற இந்த 50 விழாவிற்கு நம்முடைய கூட்டு வழிபாட்டினை பாராட்டி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அவர்கள் மிக சீரும் சிறப்புமாக எல்லா வளமும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற வாக்கிற்கேற்ப அவர்கள் சீரும் சிறப்புமாக எல்லா வளமும் பெற்று நன்றாக மேலும் மேலும் வாழி வாழின குழு செய்ய ஒரு சார்பாக வேண்டும் திருமுறை வருகிறோம். நன்றி. என் போவார் கழகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக. சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கலையும் அருள் ஒளியால் அனைத்தேன் உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளந்தேன் உள்ளமெல்லாம் தழைத்தேன். இடபலிக்கும் சித்தியெல்லாம் என்பசம் ஓங்கினவே இத்தனையும் அருட்ஜோதி இறைவன் அருட்செயலே. இறைவன் அருட்செயலே. அருளாரமுதே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம். அருளாரமுதே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம். அருளாரமுதே சரணம் சரணம் சரணம். பொருளாயனையால் தொழிலா சரணம். பொருளாயனையால்
அருமைக்குரியவர்களே, நம்முடைய அற்புத திருவதி துலா வரும்பொழுது வழிபாட்டு செய்யும் பொழுது விநாயகப் பெருமானை நோக்கி நாம் செல்கின்ற வழியிலே அருமைக்குரியவர்கள் லோகநாதன் ஐயா அவர்கள், மோகன் அவர்கள், முரளி அவர்கள், இந்த ஏழை படும் பாடுனக்கு திருமுறை சம்மதமோ வாழியடி வாழியன வந்த திருக்கூட்டமரவில் நான் ஒருவன் மாட்டேன். கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் நின் பொழுதே இப்பொழுதே பெருவாக்கும் கீழும் பெருக்கும் உருவாக்கும் பகலால் குப்புவர் தம்மை அல்லவோம் கல்வியோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொலைப்போம் போகா பேரம்போம் கல்லறிக்கு அடியாரை காக்கின்ற களம்பூர் விநாயகர் பெருமானே போற்றி 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 போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சீரம் பெரும் ஓர் திருச்சிற்றம்பலத்தே திகை தனி தந்தையே நின்றால் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் கருணை செய்தருள் செய்திட தாழ்க்கே யாமே காக்கே என் குறை செய்ப்பேன் போதிட முடியாது இனி துயர் நான் கொடுக்கிறேன் அருகை பொழுதே தந்தை நீ அலையோ தனையன் நான் அலனோ எந்தே குருவே இறைவனே முறையோ என்று ஓயேனும் பாலும் தெளிதேனும் பாகும் கருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்தூமணியே ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவே பண்ணாத பூசையிலே படியாத படிப்பே பாராத பார்வையிலே பதியாத பதிப்பே நன்மரசே அடியினை கண் சொல் மாலை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி கொடியே பலமாக கொடியே எனை என்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மாக நீதி கொடியே சிவகாமணி மலர் கொடியே அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும்
கொடியே மாற்று என்ற பொன்னம் கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லாரிடம் சேர்மணி கொடியே நீட்டு கொடியே சன்மாக நீதி கொடியே சிவகீர பாட்டு கொடியே இறைவர் பலமோக கொடியே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாலா கொடியே குற்றமெல்லாம் மன்னித்து அருளி மரணம் என்னும் காலன் கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வழங்குகின்ற கோலக்கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருள்வே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கடிவித்து பாடாப்பிடி மனங்கள் கொடிப்பூ முதல் 4 வகை பூ கொடிய மனம் போல போக்கில் போகாதியனை மீது நலங்கொள் கருணை சன்மாக நாட்டில் விடுத்த நற்கொடியே வளங்கொள் ஞான சித்தியலாம் பயந்த விலங்கு மணிமன்றில் குளங்கொள் கொடியே மெஞ்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொடியே சிதியலாம் இந்த மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஏட்டை தவிர்த்து என்னமெல்லாம் ஒளி தந்தே யான் உழைந்து வாழ்க்கை குறைந்து பரிசளித்து பரமஞான பரிகொடியே ஏட்டை தனித்து அருள் செங்கோ செலுத்தும் சுத்த சன்மாக கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாக ஜோதி ஏவ ஜோதி சோம ஜோதி ஏது ஜோதி நீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே ஆதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டதே
தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் போற்றுகின்ற தெய்வம் ஓதாந்த தெய்வம் நாதாந்த தெய்வம் ஓதாந்த தெய்வம் நாதாந்த தெய்வம் திருப்பாடே நீதியொளி இந்தருளும் தெய்வம் திருப்பாடே நீதியொளி இந்தருளும் தெய்வம் எண்ணியவாய் எமக்கருளும் தெய்வம் எண்ணியவாய் எமக்கருளும் தெய்வம் நெற்பாடல் உந்தனையும் சுகமாக்கும் தெய்வம் நெற்பாடல் உந்தனையும் சுகமாக்கும் தெய்வம் நலம்பூரில் விளங்குகின்ற கணபதி தெய்வம் நலம்பூரில் விளங்குகின்ற கணபதி தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் நன்றி நிகரில்லாத கணவனுக்கும் தெய்வமதா தெய்வம் ஏயாக இறைவனுக்கும் தெய்வமதா தெய்வம் ஏயாக இறைவனுக்கும் தெய்வமதா தெய்வம் சிறப்புரை அள்ளி தரும் கணபதி தெய்வம் சைவம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் புரிவீரங்கே புரித்தறியீர் ஐயோ நீர் புரிப்பறியீர் இங்கே பாடுபட்டி பயனறியீர் பாடங்கள் திகழ்கிற ஊரில் உள்ளவர் ஓடி வராதலார் கடலூரில் உள்ளவர் ஓடி வரார் வல்லார் அன்பு மழை பொய்யவே அடியார் காக்கவே களம்பூரில் வருகின்றார் கருணை மழை பொழிகின்றார் ஐந்தெழுகிறார் நமக்கவே மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது எனது குறிப்பில் அகப்படினோம் துளக்கமல உழுவனோம் தொண்டை விக்கிக் கொள்ளுமோ ஆனந்தமாய் ராமலிங்க ஜோதி தெரியுமா ஆண்டவனின் திருமையான நீதி ஆடையிலே மணவாளா வாங்கதிக்கே பூந்தாலும் சோந்தமான ரகத்துள் உழந்தாலும் செய்தாலும் நன்மை என்பன யாவையும் அளிக்கும் நமச்சிவாய ஜென்மமாயினே எல்லா இன்பமும் என் இன்பமாயின எல்லாம் வல்ல சிற்றம்பலத்தென்னப்பர் எல்லாம் நல்கியன் உள்ளத்துள் உள்ளாரே என் உள்ளத்துள் உள்ளாரே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அணிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சார் கொடியே சிவகாமனை மலர் கொடியே அருளுகவே அருட்பெரும் ஜோதி
பொன்னங்கொடியே போதாந்த வருணங்கொடியே எல்லாம் சேர்க்கு அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொல்லுவே நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் நீந்து ஆண்ட பதிக்கொடியே தேடாத்தம் போன போக்கில் போகாது என விட்டு நலம் கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் இருக்கிற கொடியே பலம் புள்ஞான சித்தியராம் பயங்கவலது மைமண்டில் குலம் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் திரித்த சுவை கரும்பே பேத்தாவி மயங்காது கணிந்த நரும் கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளம் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம்
அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தெருப்பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட 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 தெய்வம் மறையவன் உளம் கொண்ட பதம் மலர்கள் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செய்ய உலகம் ஆக்கின்ற அதிகார வாழ்வழியின் தருளும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையும் பதம் நெடியமால் உள்ள பதம் அந்த மாலும் அறிவறிதாம் பதம் மால் உள்ள அவதாரங்கள் பாஞ்சிடம் உருத்திரக்கிய கொள்முல் செய்யும் விளங்கும் பதம் வந்தனை முந்தியவதந்து எத்தவெந்திட உன் மந்தன விற்றும் பதம் மாறிலொரு மாறனொல நீரின் மணி நீரிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இரவரும் பகலடியர் இருமுறையும் மணக்கும் பதம் ஏவரசமுடி ஆவரச சொற்பதியை செய்பரிமளிக்கும் பதம் ஏவலா புகழ் எமது நாவலோரார் புகழ் இதை திருப்பாட்டு பதம் கோவிலின் சொல்மணி அணியும் பதம் எல்லோரும் மணிமாட நல்லோரின் அப்பர் முடி இடைவெளி அருண்மன் பதம் எதுவேறு என தொண்டர் முடிவே மறுத்திடம் இடைவெளிந்து ஏறும் பதம் வரவை இதையாரோர் மறையின் அருள் கொண்டு ராமுழுதும் உழவும் பதம் தொண்டர் பசியற கச்சூரின் மனைதொரும் இறக்க நடை கொள்ளும் பதம் இலை குரல் அறிந்து அன்பர் பொது சோர் அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம்
வளர்ந்திடும் எந்தடியின்றே அன்பு ஆண்மனையுடைய சான்றோர் பெருமக்களே, இதுகாலம் வள்ளல் பெருமான் ஓர் இரவிலே எழுப்பிய அகோல் யாகத்தை மிக சிறப்பாக நடாத்தி கொடுத்த கண்ணமங்கலம் வள்ளலார் பஜனை குழுவினர் சொற்பாதங்களை உச்சி சூட்டி வணங்கி கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் செவிசாய்த்து வணங்கி அவர்களுடைய இந்த அகோலை கேட்டு ரசித்த அத்தனை சான்றோர் பெருமக்களையும் கற்றாரை காமுறுவர் இந்த உபகரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கணித பட்டதாரி ஆசிரியர், அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் எல்லாம் இருக்கிறாங்க. அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர். அது மாதிரி ஆசிரியர் பேரவையே இங்க நிறைந்திருக்கு. காரணம் என்னன்னா மாதவ ஐயா தான். நாங்க என்னமா தவம் செய்தோமோ, என்ன மாதவம் செய்தோமோ இந்த மாதவன் ஐயாவனுடைய குரலை இங்க கேட்கறதுக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, அருணகிரி ரோட்ல போயின்னு இருக்கிற யமனை பார்த்து கேட்கிறவன், என்ன மிஸ்டர் யமன் நேரா போறனாரா, நான் பாட்டு உரமா போறேன்னா என்ன பார்த்தா எல்லாம் பயப்படுவான். நீ என்ன கூப்பிடுறேன்னா நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்றான். ஏன்னு கேட்டா என்கிட்ட ஒரு வடிவேல் இருக்குது. அவரும் சொல்றாராம் யமனும், எங்கிட்டயும் வடிவேல் இருக்குதுன்னு. உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்கிறது ஞான வடிவேலுன்றாராம். நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அபிவிரோத ஞான வடிவேலும், அபிவிரோத ஞான வடிவேல்.
அவர் முருகரை என்ன கேட்கிறாரு, முருகரே எனக்கு ஒரு ஆசை, நான் உங்ககிட்ட சொன்னா நீ கோச்சிக்க மாட்டேன்னு கேட்கிறாராம். ஒன்ன முருகரே நான் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், நான் தான் இவ்வளவு கிட்ட வந்துட்டேன், நீ வந்து சொன்னா நான் கோச்சிக்கிற நிலையில இருக்கிறேன். இல்ல எனக்கு பயமா இருக்குது. இல்ல திருப்பி சொல்றேன், எனக்கு ஒரு ஆசை, சொல்லமா வேணாம். இதே மாதிரி ரொம்ப நேரம் கேட்டு சொல்லுப்பா, வேற வழியில சொல்லு, என்ன பண்ணாராம். ஒண்ணும் இல்ல, இந்த மயில் மேல கொஞ்சம் உட்காந்துக்கலாமான்னு ஆசையா இருக்குது அப்படின்னு. இதுதானே எனக்கு மயில் தானே, சரி உட்கார்னாராம். கிட்ட போனாராம் அருணகிரி. அருணகிரி கிட்ட போன உடனே பார்த்தா அந்த மயில் பெரிய மயிலா, தொடர்ந்து பார்க்கும்போது சின்ன மயிலா இருந்துச்சான். கிட்ட போன உடனே திண்ணிய மயிலா, தொண்ணு கொழுத்து திண்ணிய மயிலா இருக்குது. முருகா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாராம். ஒண்ணும் இல்ல, அந்த காலை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டீங்கன்னா நான் அதை புச்சினே மேலே ஏறிடுவோன்றாராம் அருணகிரி. இதானே சரின்னு சொல்லிட்டு அவர் காலை விடுறாராம். என்னது அது? திருவடி தீட்சை. அவர் அருணகிரி என்ன பண்றாரா, முருகர் காலை புச்சினே ஏறினாராம் மேல. முருகர் என்ன பண்றாரு, அருணகிரி தூக்கி முன்ன உட்கார வைக்கிறாராம். மயிலுக்கு முன்னாடி, பின்னாடி உட்கார வைக்காத முருகருக்கு முன்னாடி அவரு. அவ்வளவு சரி உட்கார்ந்தோன்னா என்ன அருணகிரி தீர்ந்து போச்சு அவங்க ஆசை. போ முருகா, நீ ஒன்றும் சரி கிடையாது. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க ஒரு சைக்கிள் ஒரு பைக் எல்லாம் வாங்கினோம்னா உட்கார வச்சுன்னு ஒரு ரவுண்டு போவோம். நீ என்னன்னா கம்முனு ஏறி உட்கார வச்சு இதோட சரியா போச்சான்னு கேக்குற. என்ன ஒரு ரவுண்ட் இட்டு போனாதான் நல்லா இருக்குன்னாராம். அவள் தானே போலான்னாராம். ஆனா ரவுண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அந்த கையில வச்சுங்கிறிய அந்த வேலை கொஞ்சம் என் கையில கொடுத்துட்டு நான் பிடிச்சிக்கிறேன், அந்த வேலை என் கையில கொடு நான் பிடிச்சிக்கிறேன்னாராம். சரி அதான ஆசை, இருந்தாப்பா இவ்வளவு நடந்து போச்சு, இனிமேல் என்னன்னா அந்த வேலை கொடுத்துட்டு மயில போக சொன்னாராம். போனா எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் முன்ன முருகர் உட்காந்து போறாரு, பின்னாடி ஒரு பையன் உட்காந்து போறாங்கன்னா அவன் யாருன்னு கேக்குறாங்களா. முன்ன முருகர் உட்காந்து போறாரு, பின்னாடி பையன் உட்காந்து போறானா அவன் யாருன்னு கேக்குறாங்களாம். உடனே முருகர் கேக்குறாரா, அருணகிரி நீ நினைச்சு நடந்து போச்சா, திருச்சியா, இதுக்கு தானே இவ்வளவு ஆசைப்பட்ட அப்படின்னாராம். அது மாதிரி இந்த கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தொடர்ந்து இந்த அகவல் பாராயணம் செய்து கொடுத்த நம்முடைய ஐயாவை பாராட்டி இந்த அவருக்கு தொடர் அகவல் விருது ஒன்று வழங்குறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய திருக்கரங்களால் மோகன் வந்து அவங்க தம்பிக்கு ஏதோ விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாராம். நீண்ட நேரம் அவர் உட்கார முடியாது. அதனால அவருக்கும் வடிவேலுக்கும் இந்த விருது கொஞ்சம் ஐயாவுடைய திருக்கரங்களால் வழங்கி, மீதி இருக்கிறவர்களாம் MP 1 மணிக்குள்ள வந்துடும் சொல்லியிருக்காரு. அப்படி வரலன்னா அங்க இருக்கிற பெரியவங்களை வச்சு கொடுங்கன்னு சொல்றாரு. அதனால இந்த 2 பேருக்கு மட்டும் இடையில ஐயாவினுடைய திருக்கரங்களால் அந்த விருதுகளை வழங்குமாறு ஐயாவினுடைய பொற்பாத கமலங்களை வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அகரத்தில் தொடங்கி மோகன் என்ற பட்டதாரி ஆசிரியர் கணிதம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கன்னிகாபுரம் ஐயா அவர்களுக்கு இந்த பட்டயத்தை வழங்கி மிக சீரும் சிறப்புமாக வள்ளல் பெருமான் அவர்களால் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டுகிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, முனைவர் பெற்று மிக அற்புதமாக வாழ எல்லாம் அல்ல இறைவன் வேண்டுகிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஜீவகாருண்ய விருது ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டெல்லாம் நல்லா இருக்கும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. சிவபெருமான் நாமெல்லாம் விடம் உண்ணக்கூடாது என்பது கடலை கடையும் போது அந்த விடத்தை தான் உண்டு பார்வதி அம்மாள் கழுத்தில் இங்கு பிடித்தார்கள். அது நீலகண்டம் ஆகிவிட்டது. அப்பொழுது அற்புதம் படுத்த, நல்ல உள்ளம் படுத்த திருநீலகண்டம் ஐயா அவர்களுக்கு கொண்டாட கொண்டாடுகிறோம். நன்றி. அற்புதமா இருக்கு. எல்லா சொற்பொழிவாளரும் நான் கூட எங்கன்னா போனோம்னா மேடையில பேசிட்டோம்னா அதுக்கு அடுத்தது அவங்க கொடுக்குற கவர் மேலதான் எங்க கண்ணு இருக்கும். அந்த கவர் என்ன இருக்குது, அது உள்ள எவ்வளவு இருக்குதுன்னு. ஐயா என்ன பண்றாரு, பிரதி மாதம் தோறும் இந்த சங்கம் தொடங்கின நாள்ல இருந்து 1000 ரூபாய் எங்களுக்கு வழங்குறார். ஜீவகாருண்ய பணிக்காக 1000 ரூபாய் வழங்குகின்றார்கள். இப்போ இந்த மாசம் பாருங்க 500 ரூபாய் சேர்த்தே கொடுக்குறாரு. 1500 ரூபாய் உங்க முன்னாடி கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் வந்து
தொடர்ந்து அவர் உடல்நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வள்ளலார் வழியில் நின்று மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும். அவருடைய மற்ற சொற்பொழிவாளர்லாம் போனாங்கன்னா பேசிட்டு பணம் வாங்கிட்டு வருவாங்க. இவரு பணம் கொடுத்துட்டு பேசிட்டு போறாரு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அதான் ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வந்து வேறு ஊதியம் இல்லை உயிருக்கு. வள்ளுவம் பேசுகிறது. உயிருக்கு என்னையா சம்பளம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சம்பளம் நிறைய இருக்குது. இங்க என்னென்ன நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க. நான் ஹெட் மாஸ்டர் ஆகிறேன், சார் ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் ஆகிறாரு, ஒரு ஹைஸ்கூல் பிடி ஆகிறாரு, அது மாதிரி அது எடுத்து தராங்க. உயிருக்கு ஊதியம் இல்லைன்னா இப்ப இந்த உடம்புல இருந்து உயிர் அது போயிடுச்சுன்னா பெயரது நீக்கி புணம் என்று பெயரிடுவார். தொலையாம் காட்டிடை வைத்து நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார் பட்னத்தர். மனைவியா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தொலையாம் காட்டிடை வைத்து நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார். அதனால வாயிற காலத்துல ஜீவகாருண்யம் பண்ணுங்கன்னு சொல்றார். அந்த வள்ளலார் வழியில் நின்ற ஐயாவை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வள்ளல் பெருமானை வணங்கி மேடையை அவரிடம் ஒப்படைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் கைகூடும் என்னாலை அம்பலத்தே, எல்லாம் வல்லாண்டனையே வாழ்க. களம்பூர் சிவகுமார் ஐயா அவர்கள் சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு நாளும் அந்த வருவிக்க உற்ற இறைவனானவன் இறைவனே என்னை வருவிக்க உற்றார் என்று கூறிய அந்த கட்டி வழங்கி அற்றார் அடிப்பசி தீர்த்தல் என்ற நிலையிலே எல்லோருடைய பசியும் தீர்க்கின்ற அளவில் களம்பூர் என்று சொல்வார்கள். களம் என்றால் ஒரு இடம், போர்க்களம் என்று சொல்வார்கள். அதே போன்று அன்னதானம் செய்வதற்கு ஒரு இடமாக அமைக்கப்பட்ட இடமே இந்த களம்பூர். அப்படிப்பட்ட அந்த களம்பூரிலே சீரும் சிறப்புமாக இருந்து ஐயா அவர்கள் வள்ளலாரினுடைய வழியிலே நின்று தன்னால் முடிந்த அளவுக்கு ஐயா கூறினாரே, ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்த்திய நிலையிலே கொடுக்க வேண்டும். அந்த அறிவாக எப்படி வாழ வேண்டும், மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். மனிதனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, மட்டும் மனிதனாக இருந்தால் மட்டும் போதாது. மனதிலே மனித நேயம் இருக்க வேண்டும், ஆன்ம நேயம் இருக்க வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றவன் தான் மனிதன். அப்படி என்ற நிலையிலே அருமையாக இப்படிப்பட்ட அருமையாக தன்னுடைய பாடலிலே கூறுகின்றார். அதுபோன்று இப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜீவகாருண்யம் விருது வழங்குகின்ற அனைவருக்கும் சத்திய ஞான சபை, நான்காவது சித்தி வளாகம். இந்த நான்கும் தான் வள்ளலார் காட்டிய அந்த வாழ்வியல் நெறிகளின் சாரமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த நிலையில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்வார்கள். அவற்றிலே வீடு வேற்றை அடைய விரும்புகின்ற சன்மார்க்கிகளுக்கு 4 புருஷார்த்தங்களை கூறுகின்றார் அந்த வள்ளல் பெருந்தகை. என்னவென்றால் ஏம சித்தி, சாகாக்களை, அதாவது இதுதான் கூறுவார்களே மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்வார்கள். அடுத்தது
கடவுள் நிலை அறிதல், தத்துவ நிற்கரணம் என்று சொல்வார்கள். இவைகள் நான்கினையும் அடைய தேவையானது 4 ஒழுக்கங்கள். முதல்ல ஒழுக்கம்தான் சிறந்தது. பிள்ளைங்களுக்கு கூட படிப்பான் சில பேர், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்மா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தனா என்ன புண்ணியம்? ஒழுக்க கேடாக இருந்து விட்டால் அதெல்லாம் ஒரு பயன். அதான் ஆசிரியர்கிட்ட கூட சொல்லுவார்கள், என்னன்னா ஓதலிலும் மிகச்சிறந்தது ஒழுக்கம் என்ற உண்மைகளை மாணவர்கள் உணர வேண்டும். அதைத்தான் வெள்ளுவப்பிராந்தா அதனால் இந்த வையத்துலே வாழ்வாங்கு வாழ்வதற்கும் உயிர் இரக்கத்தினால் உள்ளம் உருக உருக கண்ணீர் பெருக பெருக வையத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வையத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ வேண்டும். வன்மீன் 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 என்று வாருங்கள் 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 என்று அப்படியே வழிந்தழைத்து அவர்கள் வாட்டமெல்லாம் போக்க அவர்கள் நாட்டு மொழியிலே தாயையும் தாயும் மொழியும் 2 கண்கள் அப்படி என்று சொல்வார்கள். அந்த நிலையை புலால் உண்ணுதல், தெய்வத்துக்கு உயிர்ப்பலி தருதல் ஆகிய இவையெல்லாம் இந்த பழக்கங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும். அதைத்தானே வள்ளுவர் வள்ளற்பெருந்தகை சொன்னார். கொல்லான் புலாலை மறுத்தானை கையுப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொன்னார். மற்ற உயிர்களை கொல்லாதே, புலாலை உண்ணாதே வேண்டும். இரக்க உணர்வில்லை. அருளில்லாக்கு எந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லடா. பொருள் இல்லவனுக்கு பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை, அருள் இல்லாதவனுக்கு அந்த உலகம் இல்லை என்று சொன்னார். அது போன்ற நாள் தான் உயிர்களிடத்திலே இரக்கம் காட்ட வேண்டும், உயிர்களிடத்து அன்பு வேண்டும், அதில் உண்மை என்று தானறிதல் வேண்டும் அப்படி என்று சொன்னார். அது போன்று உயிரிடத்திலே கருணை காட்ட வேண்டும் அப்படி என்று எடுத்து சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அருமையாக ஒவ்வொரு இரண்டு வழி வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டு ஜீவகாலி ஒன்று பசியாற்றல் ஒன்று. இரண்டு வழி வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டால் எவனோ கொண்டது என்றாலும் அவனை குட்டிக்காதே என்றார். இரண்டு வழி வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டு ஜீவகாலி ஒன்று பசியாற்றல் ஒன்று. இந்த உலக உயிர்கள் துன்புறுவதைக் கண்டு அவர் உள்ளம் அப்படியே துடித்தார், பதைத்தார், வேதனைப்பட்டார். நெஞ்சு பொறுக்கி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளை ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்று மலரமாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அன்பு ஆண்மனையமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் கலாம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் வள்ளல் பெருமான் நில உலகிற்கு வருவிக்க உற்ற 203வது ஆண்டு துவக்க விழா, கலாம்பூர் சன்மார்க்க சங்கத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா, நித்திய தர்மசாலையின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா, பல்வேறு ஜீவகாருண்ய விருதுகள், நல்லாசிரியர் விருது, பல்வேறு விருதுகள் வழங்கும் விழா, புரட்டாசி மாத பூச விழா என 50 அருள் விழா மிக சிறப்பாக திருவருள் கூட்டி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை தலைமை தாங்கி நடத்துவதற்காக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்பாராத காரணத்தினால் வெம்பாக்கம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் மாவட்டத்திற்கு அடுத்து எப்பவுமே எதுன்னு பார்த்தீங்கன்னா நகரம் தான். அது புரோட்டோகால். அது எப்போது திமுகவை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியிலுமே அந்தந்த நகர செயலாளர் பாதி அமைச்சருக்கு சமம். அவங்கள நாங்கள் போனால் கூட அவர் சொல்றது எதனா ஒன்றா நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் இந்த நாம இப்போ என்ன கேட்டாங்க, சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் தரணி வேந்தனையே கூப்பிடுறீங்க, ஏன் இவங்களை வச்சு நடத்துறீங்க? இதுக்கு பதில புறநானூற்றிலே ஒரு புலவன் சொல்லி இருக்கின்றான். புறநானூற்றிலே ஒரு புலவன் தெளிவாக சொல்கின்றான். என்ன சொல்கின்றான் என்று சிந்திப்போமே ஆனால், ஆண் முளை அறுத்த அறநிலோர்க்கும், ஆண் முளை அறுத்த அறநிலருக்கும் மானிடை மகளிர் கருசிதைத்தோர்க்கும் வழுவாய் மரங்கில் கழுவாய் உள்ள ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உய்தியில் என்று அறம் பாடித்து. பாடலின் பொருள் என்னவென்று சிந்திப்போமானால், நிறைமாத கர்ப்பிணியை எட்டி உதைத்து அந்த
கருவை சிதைக்கின்றானே ஒரு பாவி. ஆண்முளை அறுத்த அறநிலோர். ஆண்முளை அறுத்த அறநிலோர்னா பசு. ஆ என்றால் பசு. பசுவினுடைய மடி காம்பை இரக்கம் இல்லாமல் அறுக்கின்றானே அவனுக்கும் உய்தி உண்டு. மகளிரினுடைய கருவை எட்டி உதைத்து சிதைக்கின்றானே அவனுக்கும் உய்தி உண்டு. குருவுக்கு துரோகம் செய்கின்றவனுக்கும் உய்தி உண்டு. ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உய்தியில் என்று அறம் பாடிற்று. ஒருவன் செய்த நன்றியை மறப்பானேயானால் அவனுக்கு வழுவாய் மரங்கில் நிலம் புடை பெயர்வதாயினும் வழுவாய் மரங்கில் கழுவாயில என அறம் பாடிற்று. இந்த நிலத்தை புரட்டி போடுவதோட ஒருவன் செய்த நன்றியை மறப்பாளாயினும் உனக்கு வேற வழியே இல்லை, மன்னிப்பே இல்லை என்று அறம் பாடியது. அதன் அடிப்படையிலே இந்த இடத்திலே இந்த தர்மசாலை நடத்துவதற்கு காரணமாக அமைந்தவர் நம்முடைய மாவட்ட செயலாளரும் நம்முடைய நகர செயலாளருமான அன்பு சகோதரர். இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நடத்துறது, இவரை கூப்பிட்டு நடத்துறது தப்பா ரைட்டா? நான் சொல்லல, புறநானூற்றுல செய்தி சொல்லி இருக்குது. புறநானூறு செய்தி சொல். யார் உனக்கு நன்றி செய்தாலும் இந்த பகுதியில் எத்தனை ஏழை மக்கள் தினந்தோறும் காலையில் பசியாறுகின்றார்கள், பூச தினத்தில் பசியாறுகின்றார்கள் என்பதை புறநானூற்று கவிஞன் பதிய வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே தான் அன்பிற்கினிய சகோதரர் நம்முடைய நகர செயலாளர் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களையும் நம்முடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அகமது பாஷா நண்பர் அவர்களையும் இந்த இதுக்கு சப்போர்ட்டான இதை செய்யறாங்க. அதனால தான் நம்ம அவங்களை கூப்பிட்டு இந்த விழாவினை நடாத்தி கொடுக்க அவர்களை கூப்பிடுறோம். வேற ஒண்ணும் இல்லை. எத்தனையோ பணி சூழல் இருக்கிறது, இருந்தாலும் கூட இது செய்யறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் என்றைக்கு தொடங்கியதோ அன்றையிலிருந்து ஒரு ஆண்டிற்கு 12 சிப்பம் நொய் வாங்குறார் நம்ம வெங்கடேசன் ஐயா. எல்லாம் ஒரு கை தட்டுங்க, இல்லைன்னா இது நடக்காது. 6 சிப்பம் ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு நொய் செலவாகுது. அதுல ஒரு சிப்பம் இவர் ஒவ்வொரு மாசத்துக்கு சேர்த்து ஆண்டுக்கு 12 சிப்பம் ஒரே நேரத்தில் கொடுத்துடுறாரு. இல்லைன்னா இந்த தர்மசாலை நடக்காது. இப்படிப்பட்ட ஜீவகாரணையும் செய்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். புறநானூற்றுல சொல்லுது, நன்றி செய்ய, இல்லைன்னா நன்றி மறந்தவனுக்கு உய்தி இல்லை என்று அறம் படித்து. அந்த வகையில் இந்த விழாவை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானையும் இதை ஏற்பாடு செய்து தந்த உங்களுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேர் பொற்பாதங்களையும் வணங்கி ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசி இந்த ஜீவகாரண விருதை வழங்குமாறு மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். இந்த களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் நித்திய தர்மசாலை ஐம்பெரும் அருள்விழா அழைப்பதற்கு இங்கு வந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த வள்ளலாரின் அடியர்களுக்கும் மற்றும் ஆன்மீக நபர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடன் வந்திருக்கும் பேரரசு மன்ற துணைத் தலைவர் மற்றும் நண்பர் செந்தில்குமார் அவர்களுக்கும் எனது அன்பான மற்றும் பணிவான இந்த மதிய வணக்கத்தை முதல்வதாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த தர்மசாலை நடத்துவது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ பேர் ஏகப்பாயெல்லாம் காலையில் கஞ்சிக்கு வந்து நிற்பாங்க. நான் வந்து நொய் கூட சாதாரண நொய் கொடுக்கறதில்ல. எங்கள் வீட்லேயே சாதாரண நொய் தான் கூட சாப்பிட்றேன். ஆனால் இங்கே பொன்னி நொய் கொடுக்குறேன். பொன்னி நொய் வந்து ஒரு கிடைக்காத நோய், வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். நான் வந்து கொடுக்கறது ஒரு நல்ல நோயாக கொடுக்கட்டும், கஞ்சி நல்லா குடிக்கணும்னு சொல்லிட்டு பல வகையான மூலிகைகள் போட்டு அந்த கஞ்சி பொன்னி நோயாக சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறேன். 12 சிப்பம் கொடுக்குறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு நோய். 4 வெடிக்காலம் 4:30 மணி ஏந்து போனோன்னா இவர் நேற்றுக்கு அடுப்பு பார்த்து வச்சுருப்பார். ஒரு சிரமமான விஷயந்தான் அது. அன்னதானம் செஞ்சு போட்டு அதை கழுவி மொழிவி எடுத்து போடுறதுக்கு வந்து ஒரு மறுநாள் அதே மாதிரி இவரும் இன்னொரு ஒரு லேடி ஒருத்தர் வேலை செய்கிறவங்க 4 மணிலேருந்து வேலை செய்யிருப்பாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறாரு. வள்ளலாருக்கு பூஜை பண்ணி தீபாவதனம் பண்ணி அது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் கூட சொல்லலாம். ஒரு நாள் நம்ம ஃபங்க்ஷனில் காது குத்துறதோ இல்லை கல்யாணமோ இல்லை பொட்டு சுத்தத்தோ பண்ணி சாப்பாடு கொடுப்பா இந்த வேலை எப்படா முடின்னு இருக்கும். ஆனால் இவர் பார்த்தோன்னா அன்றாடம் செய்கிறார். அது ஒரு பெரிய ஒரு கிரேட்டு தான். அது ஒரு சார்லாம் ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே இதில் எல்லாருமே அந்த அமைப்பு கிடையாது. ஏன்னா இறைப்பணி செய்து வந்து எல்லாருக்கும் வருமா?
பணஞ்ச மாதிரி குறிக்கோள் தான் இருப்போம். காலையில் எதுவும் வெளியாலும் போனால் ஆடு நாச்சு, மாடு நாச்சு, பயிர் நாச்சு, இன்னைக்கு எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த மோட்டிவேஷனில் தான் இருப்போம். ஆனால் ஒரு இறைப்பணி செய்கிறது வந்து ஒரு அன்னதானம் செய்து மகிழ்வித்து மகிழ் என்னது இந்த இது என்னன்னா மகிழ்வித்து மகிழ். நம்ம மற்றவங்களை மகிழ்வித்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் வந்து இது வந்து ஒரு பொதுப்பணி. இந்த மாதிரி பொதுப்பணிலாம் எல்லாருக்கும் வராது. இது வந்து இறைவனுடைய ஒரு கிஃப்ட்டு தான். இது எல்லாரும் இப்போ ரோட்டில் போயினேங்கிறாங்க, அவங்க வேலைக்கு தான் போயினேங்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கு தான் போயினேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இறைப்பணிக்காக வந்துருக்கிறோம். எவ்வளோ செஞ்சாலும் இறைப்பணி ஓடல. நம்முடைய கர்ம வினைகள், அது நம்ம செய்கிறது வந்து கர்ம வினைகள் நம்மளுடைய பசங்களுக்கு செய்யறதுக்காக தான் இந்த இறைப்பணி செய்யறோம். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வர பிள்ளைகளுக்கு வந்து இந்த கர்ம வினைகள் நல்ல ஒரு வினைகளால நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், இறைவனுடைய அருள் கிடைக்கிறதால நம்ம இந்த இறைப்பணி செய்யறோம். அது மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டம். இந்த செட்டு போடும்போது இதை வந்து ஒரு அரசியலாக்கி எல்லாத்தையும் நட்டுட்டாரு. நான் இது நடந்த கதையை சொல்றேன், வரலாறு. எல்லாத்தையும் நட்டாரு, எல்லாத்தையும் பிடிங்கி போட்டாங்க. அதானே சார்? மொத்தத்தையும் பிடிங்கி போட்டாங்க, தரமட்டம் ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, போட்டு எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்க, எல்லாம் அத்துட்டாங்க, வெல்டிங் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இவர் என்ன ஆச்சுன்னு தெரில, 4 பேர் வளாலுடைய அடிகள் இட்டு போய் நேராக அதிகிட்டு போய் நீங்கள் இதை போடலைன்னா நான் வந்து கொல்பீங்க செத்துருவேன், இதை நான் தர்மசாலை பண்ணி ஆகணும், நான் இதை அன்னதானம் பண்ணி ஆகணும் சொல்லி போய் போராடுறாரு. ஆனால் அப்பயும் நடக்கல. ஏன்னா அதிகாரிங்க வந்து செய்யறதுக்கு தயாராகிறாங்க. ஒரு என்ன இருக்குது, ஆப்போசிட் அரசியல் வந்து இதை கெடுக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தோட பண்ணுறாங்க. அப்போ வந்து இப்போ ஆர்னி பாராளுமன்றத்தில் வந்து ஜெயிச்சூர் வந்து மாண்புக்கு MS தண்டிவாசன் வந்து அப்போது MP ஆகலை. எங்களுக்கு வந்து மாவட்ட செயலர், திமுக கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலர் வந்தவாசி பக்கத்தில் MS தண்டிவாசன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணார், இவர் போய் அவர்கிட்ட முறையிட்டுக்கிறார். எனக்கு தெரியாது. இது மாதிரி முறையிட்ட உடனே இது மாதிரி வந்து எனக்கு மாதிரி கஞ்சி ஊற்றிட்டோம், அது வந்து இங்கே லோக்கலில் வந்து ப்ரெஷர் கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க, எல்லாத்தையும் ஆப்டேஷன் சொன்னார். அவரு என்ன பண்ணார், எனக்கு ஃபோன் பண்ணார். நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது, அவர் ஏதோ பாவம்பா கஞ்சி ஊற்று சாப்பாடு போகிறான், அன்னதானம் பண்ணுறான், 4 பேர் ஏழப்பா சாப்பிட்டோம்னு சொல்லி உடனே எனக்கு உத்தரவு போட்டார். நீ என்னன்னா பண்ணி எனக்கு தெரியாது. அங்கே மறுபடியும் அந்த கம்பௌண்ட் நடனம் அங்கே செட்டு போடணும், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொன்னார். உடனே வந்தேன், அதிகாரிகளுக்கு சொன்னேன், இல்லை சார் இது சார் அது சார் லோக்கல் MLA இந்த மாதிரி பிரச்சனை சார், அது பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுங்கட்சி எங்கிருந்து, அமைச்சர் எங்கிருந்து எனக்கு தெரியாது. எனக்கு மாவட்ட செயலரை இதை போட்டு விடுக்க சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரே செடியாக இருந்து அமைச்சரை சொல்லி உடனே இந்த வேலையை நிறைவேற்றணும். இப்போ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நட்டுங்கிறப்போ உள்ளே ஒரு கஷ்டம் தான். அவர் யார் உணவுறான்னு தெரியல. அவரும் போகணும் 10 வருஷம் ரிட்டையர்மெண்ட்டாக போகிறாரு. எங்கள் பொண்ணு இங்கே தான் வேலை செய்ய, டாக்டர் வேலை செய்கிறாங்க. பையன் ரொம்ப கஷ்டம் தான், பேசி வச்சுக்கிறாரு, ரொம்ப கஷ்டம். நான் பார்த்து தாங்க டெய்லி. அது மாதிரி ஒரு சிறப்பான விஷயம். ஒரு 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 வேலையை செஞ்சுன்னு, ஒரு இறைப்பணியை செஞ்சுன்னு, அதுலேயும் இந்த ஒரு அன்னதானம் செய்து வந்து மிக மிக வெரி வெரி கிரேட். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த ஜீவகாருண்ய பணிக்கு உதவி செய்த காரணத்தினால் அவருக்கு தொடர் ஜீவகாருண்ய விருது நம்முடைய பேரூராட்சி துணைத் தலைவர் அவர்கள் கரங்களால் வழங்கப்படுகிறது. அடுத்து பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வாய்த்துறை. அவருக்கு நம்முடைய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருக்கு நினைவு பரிசு நம்முடைய நகர செயலாளர் அவர்கள் வழங்குகின்றார். நம்முடைய நண்பர் கொஞ்சம் உறுதுணையா இருக்கு சார். ஏன்னா இது தொடர்ச்சியா நடக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். உங்களால எந்த பொருளுக்கு
அதை 100 ரூபான்னு இல்லைன்னா 1 ரூபா இல்லை 1 கிலோ நொய், ஒரு வேலைக்காவது நொய் எல்லாம் சொல்லலாம். இது பாருங்க, முடிந்தால் அதுக்காக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு இல்லை, இயன்றவர்கள் இயலாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ நம்மளால முடிஞ்சது. இன்னைக்கு வந்து 1 படி கஞ்சி இருந்துப்பா, 1 படி நொய் இருந்து அவ்வளோதான், வேற ஒன்றும் எவ்வளோ செலவு பண்ணுறோம். பெட்ரோல் செலவாகுது, டீ செலவாகுது. டீ 12 ரூபா, நொய் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா தான். ஒரு 2 டீ சாப்பிட்டு கொடுத்துட வேண்டியது தான். எவ்வளோ வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த அன்னதானம் தானே சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. ஆவணியை சேர்ந்த எனது அருமை நண்பர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் இப்போ பாருங்க, இந்த சொன்ன 1 நிமிஷம் கூட ஆகல, இந்த தர்மசாலைக்கு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா முடிஞ்சிருக்கீங்க உங்க கையில இப்போ ஜீவகாரத்து வந்து நம்முடைய நகர செயலாளர் அவர்கள் வழங்குகின்றார். எல்லாம் பெரிய பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம மாதவன் ஐயா இந்த ஆடையை பயனாடையை அறிவிப்பார். ஒரு நாள் எங்கே இருக்கு எங்க இருந்தாலும் கிளம்புற தண்ணி பாயுது இல்லை, ஒகனையாகல தண்ணி கிளம்புறது வர மாதிரி எங்க இருந்தாலும் 1000 ரூபாய் 1ஆம் தேதி கொடுக்குறாரு. மகேஸ்வரி அவர்கள் இந்த பயனாளியை அணிவிப்பார். பிள்ளைனுடைய சேவை கட்டணங்களுக்கு தான் சேரும். வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, 2 பேரும் வாங்க, 2 பேரும் வாங்க. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அவங்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்குறோம். ஆமா சார், என்னுடைய மைத்தர் இவர் ஆசிரியர் இருக்கிறாரு. மகிழ்ச்சி சார். நோட்டீஸ் எல்லாரும் ஒரு கை தட்டி ஆமாம் சார், கையில் வச்சுக்கோங்க. சார் கொடுக்கல சார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ராமலிங்கம் தொடர் ஜீவகாரணி இருக்கு சார். இவரு இது சார் எம்ஜிஆர் ரசிகர். ஐம்பெரும் இனிய விழாவில் நமது தொடர்ந்து இங்கே சேவை ஆட்டுறாங்க. நாங்கள் பார்த்து தான் இருப்போம். அவரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். இந்த தர்மசாலைக்கு இந்த இனிய நேரத்தில் ரூபாய் 1000 ரூபாயை இந்த தர்மசாலை நன்கொடை எடுத்துடா. மிக்க மகிழ்ச்சி. அவருடைய குடும்பம் வாழ்க வளமுடன். தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்தி பூத்தால் என்ன ஏதான் பாய்ந்தால். அது வந்து ஏன்னா அது ஒரு பெரிய கிரேட். சர்க்கரை ஆலையில் வேலை செஞ்சு தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. பாடி காட்டுறாரு பசங்களுக்கு ஆழம் வளரும் அறிவும் வளரும். ரிப்பேர் பண்ண டிவி ரிப்பேர் பண்றாங்க. சகலப்படி தான் இது போட்டு
ஐயா பெரியவர்கள் படிக்கும் போது வாங்காத பட்டம், படிக்கும் போது வாங்காத சர்டிபிகேட்டு இதெல்லாம் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கும்போது கூட வாங்கல. இன்னைக்கு வாங்குறோம்னா வள்ளல் பெருமானுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த ஐயா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் எங்கும் முருகப்பெருமானுடைய அருளை, முருகப்பெருமானுடைய பெருமையை புகழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். இப்ப அருட்பாவை எங்க பார்த்தாலும் திருவிழப்பால இப்ப மட்டும் காலையில வரைக்கும் பாடுவார். இவங்க தான் டெய்லி கஞ்சி வடிகால் 4 மணி நேரம் காசு செய்யறாங்க. அமைப்பாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர், என்னால இந்த சமையலுக்கு சம்பளம் இல்லாத சமையல்காரர். சசி வரலையா? எல்லாருக்கும் தெரியும், உலகளாவிய பள்ளி தலைமை ஆசிரியர் கரிகாத்தூர் மல்லிகா அம்மாள் பாரத சொற்பொழிவாளர். ஓட்டவில் தெரியும், கிட்ட வாங்க போயினே. எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க. விழாவிலே கலந்து கொண்டு நம்முடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தர்மசாலையானது எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில் பல நல்ல உள்ளங்களின் அன்பளிப்பாலும் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பாலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து இந்த சாமி ராமலிங்க சுவாமிகளுடைய வருகை உற்ற நாள், அவருடைய அவதரித்த இந்த திருநாளிலே நம்முடைய தர்மசாலையிலே ஐம்பெரு விழாவாக இந்த நிகழ்வு நடந்தேறியது. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஊக்கத்தை அளித்த இந்த பகுதியைச் சேர்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் கண்ணமங்கலத்தைச் சேர்ந்த பஜனை குழு ஐயா அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு நீங்கள் அனைவரும் வருங்காலங்களிலே இந்த வள்ளலார் தர்மசாலை சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு மக்களுடைய இல்லார் அற்றார் அடிவசி தீர்த்தல் தான் இறை வழிபாடு என்று நம்முடைய வள்ளலார் அவர்கள் கூறியிருக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு உங்களுடைய அனைத்து நல்ல உள்ளங்களின் ஆதரவை நாடுகின்றோம். அனைவரும் இந்த சங்கம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும், இது போன்ற விழாக்கள் நம்முடைய ஊரிலே பல நடந்து இந்த ஆன்மீகத்தை வளர்க்கின்ற ஒரு பூமியாக இந்த களம்பூர் சன்மார்க்க சங்கம் திகழ வேண்டும். சன்மார்க்க சங்கம் என்றால் களம்பூரில் பாருங்கள் என்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவிலே காலை முதல் பஜனை குழு நம்மோடு இருந்து வள்ளலாருடைய அத்தனை திருவருட்பா பாடல்களையும் மகள்களையும்
இந்த நாமெல்லாம் இன்பமும் கேட்டு இன்புறுவதற்கு பாடி மகிழ்ந்த அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த ஒளிப்பதிவு செய்கின்ற ஐயா அவர்களுக்கும் நம்முடைய களம்பூர் நகர செயலாளர் அவர்களுக்கும் இந்த சான்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனம் இன்றிக பரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசி செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியின் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏரா நிலைமிசை ஏற்றின்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிபும் அறுத்து எனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி ஓதாது உணர்ந்திட ஒளிகளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி ஔவியம் மாதி ஓராறும் தவிர்த்த பேர் ஔவியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியெனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்தமே ஞான சுகோதய வெளியனும் அத்து விதச்சபை அருட்பெரும் ஜோதி தூய கலாந்த சுகந்தரு வெளியனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திரு வெளியனும் ஆனியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி விமல போதாந்தமாமை பொருள் வெளியனும் அமல சீர்ச்சபையில் அருட்பெரும் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பல தருப்பெரும் ஜோதி சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியெனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியெனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி தகரமே ஞான தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பல தருட்பெரும் ஜோதி சச்சிதானந்த தனிப்பற வெளியெனும் அச்சியல் அம்பல தருட்பெரும் ஜோதி சாகா கலைநிலை தழைத்திடு வெளியேனும் ஆகாயத்தொழிற் அருட்பெரும் ஜோதி காரண காரியம் காட்டிடு வெளியேனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி ஏகம் அநேகம் என பகர் வெளியேனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி சம்பத்துனா செல்வம், பழம்னா இனிப்பு. பேச்சில் சொல்வாக்கும் செல்வாக்கும் இனிப்பும் கலந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றலை வள்ளல் பெருமான் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பழத்தை எப்படி பிசைஞ்சா சாறு ருசியாக இருக்குமோ அதுபோல திருவருட்பாவை ஆய்ந்து ஆய்ந்து மிக அற்புதமாக நமக்கு அள்ளி தந்திருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் சிறக்க
அவர்கள் தொண்டு சிறக்க வாழ்வு வாழ்வாங்கு வாழ வள்ளல் பெருமானுடைய அருளை வேண்டி இந்த நேரத்திலே ஐயா அவருடைய நிகழ்ச்சிக்கும் அகவல் பாடிய நமக்கும் ஹார்மோனிய வித்வான் சொல்லவே தேவையில்லை, அற்புதமாக நம்முடைய பேருக்கு ஏற்றாற் போல காசிக்கு எவ்வளோ பெருமை இருக்குதோ அந்த அளவுக்கு இவருக்கும் ஹார்மோனிய வித்வானுக்கு உண்டு. அதுக்கடுத்தவர் மிருதங்கம் வாசிக்கிறவர் முத்து சொல்லவே தேவையில்லை. மாறினா மழை, முத்துனா அருமையான ஆபரணம். மழை இல்லைன்னா நாம் இல்லை, முத்து செல்வ இல்லைன்னா நாம் இல்லை. அவர் இல்லைன்னா இசையே இல்லை மிருதங்கம். அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குதுன்னா அதான் பக்கவாத்தியம், நமக்கு தாளம். அந்த தாளத்தை நாங்கள் எங்கே போனாலும் அருமையாக வாசிக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் திரு சண்முகம் ஐயா அவர்களை இங்கே அழைக்கிறோம். பதக்கத்தை ஐயா அவர்கள் அழைத்து சிறப்பாக பல்லாண்டு சொல்லிச்சு. நம்ம அதை பத்தி கேட்கல, கேட்ட கேள்வி அவர் அம்மா யாருமா ரொம்ப பெரியவங்கன்னு தான் கேட்டோம். அது அதையும் தாண்டி இடாதார் இழிவுறுத்தோம்னு சொல்லு, இட்டால் பெரியோர். அப்ப சம்பத் ஐயா தான் பெரியவர். அது எனக்கு எண்ணம் இருக்குது. ஆனா எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை. நானும் அதே மாதிரிலாம் செய்யும் போது இப்ப நம்ம மனசு நிறைய இருக்குது. நிறைய கொடுத்த மனுஷன் பணத்தை கொடுக்கலையே, மற்ற எதுவும் கொடுக்கல, என்ன பண்றது? குடும்பத்தையும் இப்படிப்பட்ட ஆண்மையை ஒருமைப்பாட்டு எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி வாழ்வளமுடன் வாழ்வளமுடன் என்று முடிக்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அன்பு ஆண்மனையுடைய மக்களே, இன்றைய தினம் களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் வள்ளல் பெருமானின் ஐம்பெரும் அருள் விழா. இந்த ஐம்பெரும் அருள் விழாவிலே திண்டிவனத்தில் வசித்து வருகின்ற பன்முக ஞானி, பாரத சொற்பொழிவாளர், ஆன்மீகவாதி ஐயா சம்பத் ஐயா அவர்களுடைய இசைமழை இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தூங்கி இருக்கின்றவர்களை எழுப்பியும் விழித்திருக்கிறவர்கள் உள்ளத்தை உருக்கியும் மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை ஐயா அவர்கள் தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் இது போன்று தொடர்ந்து இந்த தர்மசாலைக்கு வருகை தந்து ஐயா இந்த வானும் கடலும் உள்ளவரை வாழ்ந்து இந்த சன்மார்க்க சங்கத்தை வாழ வைக்க வேண்டும் என்று அவர் பொற்களை வணங்கி பல்வேறு மாணவர்களை உருவாக்கிய, ஆசிரியர்களை உருவாக்கிய ஆசான், குருவுக்கெல்லாம் குரு. அப்பேற்பட்ட குருவினுடைய குடும்பம் உடல்நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். அவருக்கு உறுதுணையாக இருந்து கவி வாசிக்கின்ற அம்மா மல்லிகா அம்மாவனுடைய குடும்பமும் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினால் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி ஜோதி பாடல் அதற்கடுத்து நிறைவு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வள்ளல் பெருமானுக்கும் வள்ளல் பெருமானின் வாழும் தூதர்களாக இருக்கின்ற உங்கள் அத்தனை பெருமையினுடைய பொற்பாத கமலங்களையும் வணங்கி விடைபெறுகிறோம். இன்றைய இரவு நம்முடைய துறையூர் அம்மாவினுடைய பிறந்த நாள் விழா இருக்கின்றது. ஆண்மனே ஒருமைப்பாடுடைய சான்றோர் பெருமக்கள் இரவில் இருந்து அந்த அம்மாவை வாழ்த்து, அவங்களும் ஜீவகாரணிய செம்மல் தான். மாதந்தோறும் அவங்க வாங்குற பென்ஷன்ல 15,000 தர்மம் பண்றாங்க. களம்பூர் சன்மார்க்க சங்கத்துக்கு 1000 ரூபாய். இது போன்று பல்வேறு சங்கங்களுக்கு தருகின்றார்கள். அவர்களை வாழ்த்த இல்லை வணங்கி வள்ளல் பெருமான் நம்ம 1000 ரூபாய் தரேன் சார், பென்ஷன் வாங்குறாங்க. அவனுடைய பிறந்த நாள் விழா இருக்குது, அதுக்கு நீங்க இருந்து கலந்துக்கணும். ஆண்டுதோறும் இந்த சன்மார்க்க சங்கத்தை ஐயா சொன்னார், நான் என்பால் இரக்கம் என்பதில்லை, முன் செய்த நீள்வினை ஓய்ந்ததில்லை, நித்தம் நினைக்கும் எண்ணம் 1000 கோடி மறந்ததில்லை, இப்ப ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் நீக்கி அருள் செய்வாய் வடலூர்வாய் வள்ளலே வள்ளலே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
வளரொளி விளக்கே பயங்கு சிற்றோதியே அடியேன் இட்டமே இட்ட துறை துளே கலந்த என் இன்பமே கட்டமே தவிர்த்து இங்கு எங்களை வாழ்விக்க வந்த கடவுளே நட்டமே புரியும் பேரருள்ளரசே நடனமே புரியும் பேரருள்ளரசே நம்பினோம் கைவிடேல் எங்களையே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாண ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி व्योम ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே ஆதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே ஆதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையம் பொங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒளிபரப்பு செய்த நண்பர் பேர் என்ன? செந்தில்குமார். என்ன ஊர் ஐயா? ஆரணி செந்தில்குமார் அவர்களுக்கும் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மிக சிறப்பாக உணவு சமைத்து வழங்கிய சங்க சமையலர் பரிமளா, உதவியாளர் வெங்கடேசன், மகேஸ்வரி வெங்கடேசன், மாணிக்க பவன் மாணிக்கம் உள்ளிட்ட அத்தனை பேர்களுக்கும் கேடிஆர் மில் ஊழியர்கள், குறிப்பாக இந்த விழா இந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் ஐயா நம்முடைய கேடிஆர் சி ராமலிங்கம் தான் காரணம். அவர் தான் இறுதி வரையில் எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களும் அவருடைய குடும்பமும் உடல்நலம் செல்வலம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த விழா தொடர்ந்து நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆறுதலும் தேவை. உங்களுக்கு அப்பேற்பட்ட மனநிலையை இறைவன் வழங்க வேண்டும். கண்டிப்பாக கலம்பூர் சன்மார்க்க சங்கத்திற்கு யாரால் வருகின்றார்களோ அவர்களுக்கு என்னால் உனக்கு நன்மை நடப்பது சத்தியம் 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 என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அந்த வகையிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.